ஹலோ ஹாய் மக்களே, நான் சுதா சமையலேருந்து பேசுகிறேன். இங்கே பாருங்க, அரைக்கீரை வாங்கிட்டு வந்தார் எங்கள் வீட்டுக்காரரு. இங்கே பாருங்க, கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஜீரகம் எல்லாம் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். சட்டியில் தான் கடைவேன் நான் எப்போதுமே. சட்டியில் கடைஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். நல்லா பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்து கடுகும் ஜீரகமும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்தா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரைக்கு எப்போதுமே நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயமே கட் பண்ணி கொஞ்சமாக தாளிச்சுக்கோங்க. நல்லா போட்டு இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. அங்கே பாருங்கள், தேங்காய்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி ரெடியாக வச்சுருக்கேன். பச்சை மாறாமல் சாப்பிடுங்க. பாதி வேக்காடோடு எடுங்க. அப்போ தான் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். கீரையை போட்டு நல்லா வேக வச்சாக்கா அதோட இதே போயிடும், கலரும் போயிடும். அது இல்லாமல் நம்மளோட சத்து அது எல்லாமே இழந்துரும். அதனால் நீங்கள் கீரையை மட்டும் எப்போதுமே பச்சை மாறாத எடுத்து சாப்பிடுங்க. பொரியலாக இருந்தாலும் சரி, கீரையாக இருந்தாலும், கடைசலாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி. இங்கே கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். நல்ல சின்ன வெங்காயம், அதிகமாக நான் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்குவேன். ஒரு 4 வெங்காயம்னாலும் சின்ன வெங்காயம் தான் போடுவேன். அதேமாரி சாம்பாராக இருந்தாலும் டக்குன்னு ஒரு 4 வெங்காயம் உரிச்சு போட்டோமா சாம்பார் முழுசாக போட்டு வச்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே உப்பெல்லாம் போட்டு எல்லாமே நான் கலந்து வச்சிட்டேன், கடைஞ்சி வச்சுட்டேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா பூண்டு உரித்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு பாசிப்பருப்பு, நல்லா பச்சை பயிறு பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க, அது வேக வச்சுக்கோங்க. வேக உடனே பூண்டு, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா வெந்துடும். அதுக்கப்புறம் கீரையை அள்ளி வச்சு தேங்காய் திருவி போட்டு நல்லா கடைஞ்சி விட்டு தாளித்து கொட்டுறது தான். சிம்பிளான வேலை தான், ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவும் செய்யலாம். சீக்கிரம் அது இல்லாமல் உங்களுக்கு டக்குன்னு செய்யக்கூடிய பொருள் இது. வாரத்தில் 2-3 நாள் கீரை சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. காலையில் கூட நான் சூப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி நல்லா அப்படியே முருவலாக ஆகிடுச்சு பாருங்கள். அதுங்காட்டியும் இதை தூக்கி இது தலையில் கொட்டிட வேண்டியதான். நல்லா கொட்டி விட்டு கரைஞ்சி விட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், இருங்க வலிச்சு வச்சுட்டு காமிக்கிறேன். எல்லாம் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக சுவையான கடைசல், அரைக்கிற கடைசல் பாசிப்பருப்பு போட்டு. ஓகே மக்களே.